ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, குழி பணியாரம் தாங்க செய்ய போகிறோம். குழி பணியாரத்துக்கு மாவரைச்சி அதில் வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் தான் நான் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, பச்சை மிளகா போடலாம். ஆனால் பச்சை மிளகாய் விட வரமிளகா நல்லாயிருக்கும். வரமிளகா, பெருஞ்சீரகம், பச்சைக்கடலை பருப்பு எல்லாம் போட்டு நல்லா வணக்கி மாவில் கொட்டி பணியாரம் சுடுறோம். இதோட சவுண்டே செம்மையாக இருக்குங்க. அந்த காலத்தில் எங்கள் பாட்டி பணியாரம் சுடுற கதை சொல்லுவாங்க. பணியாரம் சுடுறது பெரிய வேலையாம்மா அந்த காலத்தில். மொதல் நாளே உரலில் மாவு அரைச்சி அதை புளிக்க வச்சு மறுநாள் காலைல 4 மணிக்கு எழுந்துச்சி பணியாரம் சுடுவாங்களாம். ஏன்னா அப்போ தான் பிள்ளைங்க எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி பணியாரம். ஏன்னா பிள்ளைங்க நாங்களே எங்கள் அப்பா சின்ன வயசில் பணியாரம் சுடும்போது சுட சுட சாப்பிட்டுட்டே இருப்போம். எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்போம். அதுவும் எங்கள் பெரியம்மா எங்கள் அம்மாலாம் பணியாரம் சுட்டாங்கன்னா செம்மையாக இருக்கும். எடுத்து சாப்பிட்டுட்டே தான் இருப்போம். பணியாரம் சுட்டு போடுற மாதிரி தான் இருக்கும் பாத்திரத்தில். ஆனால் அங்கே திருப்பி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அடுத்த வீடு எடுத்து போடும்போது அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு சாப்பிடுவோம். அந்த காலத்தில் அதுக்கு மேலே இருக்கும் இல்லையா? அதனால் எப்போவுமே 4 மணிக்கு எழுந்துச்சி தான் சுட்டுருவாங்களாம். சுடும்போது பல்லு விளக்காம தான் உட்காந்து சுடுவாங்களாம். ஏன்னா பல்லு விளக்கி சுட்டு அவங்களே எடுத்து சாப்பிட்ருவாங்களாம். அதனால் பல்லு மோஸ்ட்லி யாரும் விளக்க மாட்டாங்களாம். மூஞ்சி கை கால் வந்துட்டு கழுவிட்டு பணியாரம் சுட ஆரம்பிச்சிடுவாங்களாமா. அதை சுட்டு பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்களாங்க. எங்களுக்குலாம் எவ்வளோ பணியாரம் சுட வேண்டியது பார்த்துருக்குங்க. இப்போல்லாம் நான் ரொம்ப ஈஸியாக இருக்குது பணியாரம் சுடுறது. நம்ம கிரைண்டரில் மாவு அரைச்சி ஈஸியாக சுட்டுறோம். ஆனால் ஒவ்வொரு பணியாரமும் எவ்வளோ பெருசாக இருக்கும். நாங்களே சின்ன வயசில் பெருசாக தான் சாப்பிடுவோம். இப்போ குழி பணியாரம் சின்னதாக வந்துருச்சுங்க. பொண்ணு அடம்பிடிச்சி என்னதுன்னு கேட்டு சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டா. பெரிய பொண்ணுக்கு தான் இது ரொம்ப பிடிக்கும். இதுக்கு சட்னி எதுவுமே வைக்கணும்னு கூட அவசியமே இல்லை. ஏன்னா இதுலேயே நம்ம எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா? ஆனால் சட்னி வச்சு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஏன்னா நான் சட்னிலாம் வச்சு சாப்பிட மாட்டேன். யாருக்கெல்லாம் குழி பணியாரம் பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.